அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்ரா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ரொம்ப நாளாச்சு. இப்போலாம் வந்து அடிக்கடி வீடியோ போடுறேன்னு சொல்கிறேனே தவிர ஒரு மினி விளாக் போடுறதுக்கே ரொம்ப இழுத்துக்கிட்டு போகுது. இதில் லாங் வீடியோஸுக்கு போடுறதுக்கு சுத்தமாக இது பண்ணவே முடிய மாட்டேங்குது. அதுவும் இந்த கோல்டு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வாய்ஸ் ஓவர் பண்ணவே முடியல. அதோடய நம்ம வெளியில் போகிற வேலை அது இதுன்னு முடிச்சுக்கிறோமா, அது சீக்கிரம் குறைவனாங்குது. ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அதில் வெயில் வர மாதிரி இருக்குது, இருந்தாலும் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது இல்லையா. அது வந்து சுத்தமாக இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் ஆச்சு. இந்த கோல்டு மட்டும் இன்னும் குறையவே இல்லை. இந்த சம்மர் டைமில் வர அந்த கோல்டு ஒரு மாதிரி டார்ச்சராக இருக்கும்னா, அந்த பனி சீசனில் வர அது கோல்டு சளி இருக்குது பார்த்திங்களா, பயங்கர டார்ச்சராக இருக்குது. ஸோ வாய்ஸே வந்து ரொம்ப அப்படியே இது பண்ணிடுது. வாய்ஸ் காலையில் பார்த்திங்கன்னா மியூட் போட்ட மாதிரி போயிடுது. இதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீசனில். சரி, எனக்கு எப்படின்னா காலையில் எந்திரிச்சு ஃபஜருக்கு எந்திரிக்கும் போதே வாய்ஸ் வந்து மியூட் போட்டுடுவேன். ஏன்னா அது அன்லாக் ஆகுறதுக்கே ரொம்ப நேரம் கழிச்சு இதாகுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் கூட இது பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு ஒரு பக்கம். ஸோ அதோடு இல்லாமல் வெளி வேலையெல்லாம் கொஞ்சம் முடிக்கிறதுக்கும் டைம் இதாக இருந்தது. ஸோ நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வேலையை நம்ம தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் எப்போவுமே வழக்கமாக வந்து தேதி பிறந்ததோடய மளிகை சாமான்கெல்லாம் லிஸ்ட்டு கொடுக்கறதுக்கு வந்துடுவோம். பட் அன்றைக்கி வந்து ஒரு 1 வீக்குள்ளே தான் வந்தோம். ஒரே உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால லேட்டாக தான் வந்தோம். வந்துட்டு காலை டைமில் தான் வந்தோம். அன்றைக்கி வந்து குக்கிங் வந்து வெளியில் ஏதாவது இது பண்ணிக்கலாம், சமைச்சிக்க வேணாம், வெளியில் வாங்கிக்கலாம். ஈவினிங்கில் ரொம்ப பனியாக இருக்குது, இப்போ கொஞ்சம் வெயில் காட்டுறதுனால நம்ம காலையிலேயே வந்துட்டு வந்துடலான்னு வந்தோம். அப்பயுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் இந்த மூக்கு மட்டும் சுறுசுறுண்டுக்கிட்டே இருந்தது. வேறு என்ன பண்ணுறது, வெளி வேலைக்கு நம்ம வந்து தான் முடியணும்னு இருக்கு இல்லையா. அதனால் வந்துட்டு மளிகை சாமானுக்கு இதெல்லாம் கொடுத்தாச்சு. வர வழியில் இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சௌதா மர்சி ஆப்போசிட்டில் இருக்கும் இல்லையா, அந்த கார்னரில் பனங்கிழங்கு மல்லாக்கொட்டை எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. எல்லா தட்டு வண்டியிலையுமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ பனங்கிழங்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்தால் யாரும் திங்கிறது இல்லையா, அதனால் அதை வாங்காமல் கடலை அப்புறம் இந்த ஆட்டுமடி கிழங்கு இருக்கு இல்லையா, அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு காய்கறி வாங்கலான்ட்டு அப்படியே நடராஜாலேயே வந்தாச்சு. ஸோ நடக்கும்போது கொஞ்சம் நல்லா வேர்க்கிற மாதிரி இருக்குது. அது உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. திரும்ப வீட்டு உள்ளக்க வந்துட்டால் ஒரு மாதிரி கூலிங்காக இருக்குது. அதோட வெளியிலேயே அப்படியே இருந்தால் தேவலாங்கிற மாதிரி. ஸோ ஒரு வழியாக எல்லாம் வாங்கிட்டு நிஹால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இந்த கடையில் வந்து ஏதாவது ஒன்று வாங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தான். பிரியாணி, பொட்டி சோறு எல்லாமே இருக்குது. ஈவினிங் டைமில் வந்து பக்கோடா, சூப்பு இந்த மாதிரி எல்லாருமேங்கிறேன், எல்லாமே பண்ணுறாங்களாம். அவன் சொல்லிக்கிட்டே இருந்தானே, ஓகே அவனுக்கு மட்டும் வந்து பிரியாணி இங்கே வாங்கிக்கலாம், நமக்கு வந்து சைவ சாப்பாடு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்துருந்தோம். பேரை பார்த்துருப்பீங்க, புஜி ஃபுட் கார்னர். இவங்க வந்து டிஆர் பட்னத்துலேருந்து இங்கே கொண்டு வந்து இது பண்ணுறாங்களாம் ஃபுட். அப்போ தான் வந்து இறங்கி இருந்துச்சு. அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு வேறு சொன்னாங்க. நாங்கள் போன நேரத்துக்கு கரெக்டாக வந்து சாப்பாடு இறங்குனுச்சு. நல்ல வாசனையாக நல்லா இருந்தது. ஒரு பிரியாணி பேக் வந்து 120 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். சாப்பாடு வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு நல்லா இருந்தது. குவான்டிட்டியுமே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் ஓகே, நல்லா நிறைய ஒரு 2 பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அவனுக்கு வந்து ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிக்கிட்டோம். ஈவினிங்கில் இருந்து சூப்பு, அப்புறம் வந்து சிக்கன் 65 இந்த பக்கோடா இதெல்லாம் வந்து போடுறாங்க போல். நிஹால் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். பட் வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி முடியாத சுச்சுவேஷனுக்கு வாங்கிக்கலாம். அப்போங்க வாங்குறப்ப இந்த கடையில் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். அவனுக்கு இங்கே தான் வாங்க போகிறோம், சமைக்கலைங்கிறது தெரியாது. ஏன்னா அவர் ஸ்கூல் போயிட்டார். ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோமா, வந்துட்டு வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்ததோட அவருக்கு ரொம்ப குஷியாக இருந்தாங்களா. அவர் சொல்கிறார், இந்த கடையில் தான் வாங்கினதுன்னு தெரியாது, நான் இந்த கடையில் வாங்க வேண்டியது தானே அப்படின்னா. ஏன்னா அங்கே பள்ளிக்கு தொழுவ போகிறப்ப இந்த கடையில் பார்த்துக்கிட்டே இருப்பார் போல். வந்து வந்து பிள்ளை சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால் பாட்டியாக்காரக வந்து பிள்ளைக்கு இதில் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், இதையே சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்றதுனால வாங்கிட்டு போயாச்சு. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து மெஸ்ஸில் போயிட்டு 2 சைவ சாப்பாடு எடுத்துக்கிட்டோம். 3 பேர் சாப்பிட்றதுக்கு 2 சாப்பாடு ஓகேவாக இருக்கணும். அதுலேயுமே ரைஸ் மிச்சமாயிடுது. அரை சாப்பாடு வாங்கினாக்கா இந்த தொட்டுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, சைவ சாப்பாடில் மெயினாக பார்த்திங்கன்னா தொட்டுக்க இதெல்லாம் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் 2 ஃபுல் சாப்பாடு வாங்கி நாங்கள் 3 பேர் சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ நாங்கள் வர்றதுக்கும் பிள்ளை வீட்டுக்கு வரதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அவனுக்கு இந்த சாப்பாடு கொடுத்து நாங்கள் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோமா, வந்ததும் சாப்பாடுலாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அதில் வந்து பிரெட் ஹல்வா அப்புறம் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ரைஸோட குவான்டிட்டி வந்து 2 பேர் சாப்பிட்லாம். அதாவது சின்ன பிள்ளைங்க 2 பேர் சாப்பிட்லாம், பெரிய ஆளுங்க 2 பேர் சாப்பிட முடியாது. இதான் அந்த குவான்டிட்டி. பிள்ளை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கிட்டான். ஸோ அதில் கொஞ்சம் அப்புறம் சைவ சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே வந்து அப்படி தான் போயிட்டு இருந்தது. அண்ட் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க, ஓகேவா. இன்ஷா அல்லாஹ் வந்து தொடர்ந்து எப்போதும் போல் சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன்.
வந்து இது வந்து இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக வந்து முன்னாடியே எடுத்தது. இந்த ஹென்னா வீடியோ நிறையா வந்து போஸ்ட் போட்டிருந்திருப்பேன் இன்ஸ்டாவில். இந்த மெஹந்தி ஆர்டர் வரப்போ தான் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஃபீவர் செம்ம இதாக இருந்து அப்போ தான் கொஞ்சம் விட்டு இருந்துச்சு. ஆனால் இவங்க எனக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க வந்து நிறவிலேருந்து வந்து போட்டுக்கிட்டாங்க ஒரு பிரைடு இவங்க. நான் வெளியில் ஒரு ஆர்டர் போயிருந்தப்போ அது என்னோடய டிசைன் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிட்டு அப்போ வந்து எனக்கு நம்பர் இது பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. பட் அது அவங்க வர சமயம்லாம் எனக்கு ரொம்ப ஃபீவர் இது முடியாமல் இருந்துச்சு. ஸோ 2 நாளில் நல்ல வேளை அப்போங்க கொஞ்சம் ஒரு ஓகேவா இருந்தது. ஒரு வழியாக வந்து அவங்களுக்கு ஃபுல் ஹேண்டு ப்ரைடலுக்கும் அண்ட் வந்து காலுக்கும் சேர்த்த மாதிரி போட்டிருந்தேன். டிசைன் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். என்னோடய இதில் வந்து மெஹந்தியோட இது சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு நான் வாங்கியிருப்பேன், இதோட சார்ஜ் என்னவாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் வாங்கின இது என்னங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி மெஹந்தி டிசைன்ஸ் போடணும் அப்படின்னாக்கா என்னோடய இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் வந்து உங்களுக்கு போட்டு விடுவேன் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. காலுக்கு வந்து அப்போங்க வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். எல்லாமே போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அப்போ தான் ஃபீவர் முடிஞ்சு கொஞ்சம் ஃபீவர் இல்லை பாதியில் தான் இருக்குது. அப்போல்லாம் 2 நாள் ரொம்ப எந்திரிக்க முடியாமல் கிடந்ததுக்கப்புறம் வந்து என்னடா பண்ணுறது புக் பண்ணிட்டாங்களேன்னு அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்த உடம்பு. எல்லாம் போட்டு விட்டு முடிச்சாச்சு. நம்மள நம்பி நம்மள்ட்ட ஆர்டர் இது பண்ணிட்டாங்க. ஓகே ஒரு நல்ல வேலையா வந்து போட்டோம் முடிச்சுட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம யாருமே சும்மா இருக்கக்கூடாது. அப்படி அதாவது நிறைய கேர்ள்ஸ் வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்பப்போ அவங்கவங்களுக்கு ஏதாவது ஒரு இது வேணும் அப்படின்னு நல்ல ஒரு இதில் வந்துட்டுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லாஹ் எனக்கு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு திறமைய குடுத்திக்கிறான்னு நினைக்கும்போது நான் அல்லாஹ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் அதை தான் நானும் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். ஓகே ஓரளவுக்கு ஏதோ நம்மளுக்கு இந்த அளவுக்காச்சும் ஒரு திறமை எல்லாம் குடுத்திக்கிறான். அதை வச்சு நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நினைக்கும்போது எனக்குமே சந்தோஷமாக இருக்குது. அதுமாரி அம்மா வந்து தையல் ரொம்ப நல்லா இது பண்ணுவா. தையல் அந்த ப்ளவுஸு, சுடி எல்லாமே ரெடிமேட் இதெல்லாம் பார்த்த மாதிரி தப்பாக. ஸோ எனக்கு அந்த தையலில் இன்ட்ரெஸ்ட் வரல. பட் எனக்கு மெஹந்தியில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால அம்மா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். இந்த மெஹந்தி ஏதாவது பண்ணு அப்படி சும்மா இருக்காத ஏதாவது பண்ணு. ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் எதுவுமே சும்மா இல்லாமல் அவ்வளோ இது பண்ணி எங்களுக்கு வளர்த்து இந்த அளவுக்கு ஒரு திறமையாக்கி கொடுத்துருக்குற அல்லாஹ்க்கு நான் ரொம்ப துவா செய்கிறேன் இந்த இடத்துல. நீங்களும் வந்து எங்களுக்காக துவா செய்யுங்க. முக்கியமாக எங்கள் அம்மாக்காக துவா செய்யுங்க. ஸோ இல்லைன்னா நாங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அன்றைக்கி வந்து ஓகே வளவலன்னு ரொம்ப பூமர் மாதிரி பேசாமல் நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாமா. நிஹால் வந்து வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் அப்புறமா ஓகே ஷாப்பிங் போகலாம். என்னென்னா அவனுக்கு ஷர்ட்ஸ்லாம் ரொம்ப இதாக இருக்குது, சைஸு ஃபிட்டிங் இதாக இருக்குது அப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தானா. ஓகே நம்ம போகலாம். அதுவும் வந்து விளம்பரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் டிவியில். 5 வாங்கினா 3 ஃப்ரீ, 5 வாங்கினா 3 ஃப்ரீ வேலண்டைன்ஸ் டேக்குன்னு சொல்லி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கிறதா. ஸோ இந்த ஷாப்புக்கு நான் வரணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். பட் போய் எனக்கு சுத்தமாக ஏன்டா போனோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஓகே. அந்த ஷர்ட்டோட ப்ரைஸே எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? ஒரு செட்டோட இதே ஒவ்வொன்றும் வந்து பட்ஜெட்டுக்கு கிடையவே கிடையாது. இதில் 5 வாங்கினா 3ன்னு சொன்னாங்க. அந்த விளம்பரத்தை நம்பி போனால் ஏன்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சென்னையில் மாலில் நான் வந்து ஒரு குர்த்தி செட்டு பார்த்ததே வந்து 700 நான் உங்களுக்கு அந்த ரேட்டே காட்டியிருந்திருப்பேன். அதே வந்து இங்கே எல்லாமே டபுளாகவே இருந்தது. இதுக்கு ஏன்டா போனோங்கிற மாதிரி நிஹாலுக்கு ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். இனிமேல் விளம்பரத்தெல்லாம் பார்த்து எதையும் இது பண்ணக்கூடாது. நமக்கு எப்போவுமே வழக்கமாக பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷாப் இருக்கோ அதுக்கு தான் போகணுன்ட்டு. இன்ஷால்லா ஈதுக்குமே வந்து அப்படி தான் பிளான்லாம் எதுவுமே போடவே கூடாது. பிளான் பண்ணால் நடக்காதுன்னு தெரியும். ஸோ நம்மளுக்கு அப்போங்க என்ன எல்லாம் நாடியிருக்கா என்ன அமைதோ பார்த்துக்கலாம் அப்போங்க. அதையுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா. இதுக்கு வந்து அந்த ஷாப் கண்டிப்பாக போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வர வழியில் பார்த்திங்கனாக்கா தம்பிக்கு தான் எப்போவுமே பசிக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப நாளாச்சு அவனை இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவனுமே ரொம்ப கேட்டான். எங்கேயுமே இப்போலாம் கூட்டிகிட்டு போகிறதில்ல, டைமும் சரியாக இருக்குது. ஏன்னா அவனுக்கும் ஸ்டடீஸ்லாம் ரொம்ப இதாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் இந்த வீக் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கப்புறம் டெஸ்ட்லாம் ஆரம்பிக்குதுன்றனா. அதுக்கப்புறம் அது வர வழியில் வந்து மீட் அண்ட் ஈட்டுக்கு வந்திருந்தோம். அங்கே வந்து பிள்ளை வந்து இந்த ஷவர்மா ஆட் பண்ணியிருந்தான். நேம் ஏதோ சொல்லியிருந்தான். அது வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஷவர்மா வாங்கிட்டு அப்புறம் வந்து மோமோஸ்லாம் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அம்மா வந்து இந்த ஷவர்மா இதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. சும்மா டேஸ்ட்டுக்கு வேண்டாம் இது பண்ணிக்குவாளே தவிர சாப்பிட மாட்டாங்களா. எனக்கும் நிஹாலுக்கும் வந்து இந்த ஷவர்மா வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டேஸ்ட்டை எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மோமோஸை சொல்லியிருந்தா வெஜ் ஸ்டீம் மோமோஸும், நிஹாலுக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் மோமோஸும் சொல்லியிருந்தான். சரி ஃப்ரைட் மோமோஸில் எல்லாமே 2த்தையுமே வாங்கி ஆள் கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்ப மாதக்கணக்காக ஆச்சு இந்த மாதிரி வெளியில் அவனை கூட்டிகிட்டு வந்து எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு நம்மளுமே உட்காந்து ஒரு ரிலாக்ஸாக இது பண்ணுறதே ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக இப்போ ஒரு வீடியோ போட்டேனே அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் வெளியில் போகவே இல்லை. ஸோ எல்லாமே அங்கே முடிச்சுட்டு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நியூ ஆப்பிள் ஷாப்பிங் அந்த உங்கள் கடைக்கு சென்டர் ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் அல்தாஜ்னு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதாவது ஒரு 2, 3 மந்த்ஸாக நான் பார்த்துட்ருக்கேன். பட் உள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்க்க முடியல. ஆஃபர்ஸ் ஏதோ போட்டிருக்காங்க, பாதிக்கு பாதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ நிஹாலை வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு நானும் அம்மாவும் மட்டும் வந்து இங்கே பார்த்துட்டு இருந்தோம். பேங்கிள் வந்து அம்மா அந்த கையில் போட்டிருந்தா இல்லையா, அது ஒன்று எடுத்திருந்தா. எல்லாமே வந்து பாதிக்கு பாதி தான் கொடுத்துருந்தாலும் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. அந்த கடையில் டாய்ஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் நிறையா இருந்தது. அண்ட் கவரிங் திங்ஸ், வளையல், மோதிரம், மற்றபடி காஸ்மெட்டிக்ஸு. அப்புறம் வந்து இது சாரீ பெல்ட் பார்த்துருந்தேன். சாரீ பெல்ட் வந்து ஓகே, ரேட் ஓகே தான். இதுலேயுமே பாதிக்கு பாதி தான் நினைக்கிறேன். எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நான் வந்து என்ன வாங்கியிருந்தேன், ஒரு டிஷ்யூ இது, அப்புறம் டிஷ்யூ பண்டல் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறமா வந்து பேங்கிள் இது பண்ணியிருந்தா, ஒரு செயின் டைப்பில் ஒரு பிரேஸ்லெட் ஒன்று இது பண்ணியிருந்தேன். நான் மீஷோவில் நிறைய பார்த்துருந்தேன். ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் சரி கையோட போட்டுக்கிற மாதிரி, இல்லாட்டி எங்கேயாச்சும் வெளியில் போனால் குட்டி குட்டியாக பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் பண்ணி போட்டுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இவங்கள்ட்டமே இருந்துச்சு. பாதிக்கு பாதிங்கும்போது நான் மீஷோவில் என்ன ரேட்டுக்கு பார்த்தோன்னா அதுதான் பாதிக்கு பாதியில் உள்ள ஆஃபர். ஸோ இந்த பிரேஸ்லெட் செயின் டைப்பில் இது ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ இப்போதைக்கு கையில் சும்மா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே இது தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உட்டன் ஸ்டிக்கில் அந்த சொரியிற மாதிரி கை வச்ச மாதிரி இருக்கும்ல, அது ஒன்று வாங்கியிருந்துச்சு. ரொம்ப நாளாக இது வாங்கணுன்ட்டு ஆசை. இப்போ கொசுக்கடி வேறு ரொம்ப தாங்க முடியலையா, கைக்கு எட்டாம முடியாத இடத்துலலாம் போய் கடிச்சு விட்ருது. சொரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று வாங்கிக்கோன்ட்டு அதையுமே வாங்கிக்கிட்டாச்சு. வாங்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம் அன்னைக்கு. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:30 இருக்கும் நாங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாம் முடிக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா, நெக்ஸ்ட் டே வந்து என் ஃப்ரெண்ட் வந்து மெஹந்திக்கு சொல்லியிருந்தா. அங்கே தான் நான் போயிருந்தேன் மெஹந்திக்கு போடுறதுக்கு தான். அன்றைக்கி இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து ஹந்திரி வேறு வந்துருந்துச்சா, மேலத்தெரு பக்கம் போனாலே பவர் கட்டு தான். அவங்க இப்போ அங்கே கரண்ட்டே இருக்காது. நான் வேறு 3 மணிக்கு மேலே தான் போயிருந்தேனே. அதான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். ஓகே, இதில் போடல, நம்ம இன்னொரு சேனலில் போட்டிருந்தேன். என்னென்னாக்கா, கொல்லைப்பக்கம் பாய் போட்டு அந்த வெளிச்சத்துலேயே மெஹந்தி போடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அங்கே வாசலில் ஹந்திரி வந்துருச்சு. பாதியிலேயே போட்டுட்ருக்கும்போது ஹந்திரி வந்ததுனால பிள்ளைகள வந்து கூப்பிட்டுச்சுவலா, அதோட வாசலில் போய் நின்று அதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாச்சு. நான் வந்து ஹந்திரி வீடியோ எப்போதும் நம்ம சேனலில் தனிப்பட நான் வந்து வீடியோஸ் போட்டுருவேன். நான் இப்போ போடல. இந்த விலாகோட சேர்த்து வந்ததை சும்மா நான் எடுத்ததை கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். நல்ல வேளை ரொம்ப ஜாஸ்தியாக இந்த தடவை ஹந்திரிக்கெலாம் எதுவுமே வரல. ஒரு 5 4 தான் வந்திருந்தது. நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு எமர்ஜென்சி லைட்டு அது இதுன்ட்டு இருந்த இதெல்லாம் எடுத்து வச்சு மெஹந்தி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, ஹந்திரியை பார்த்துட்டு நம்ம அதை பார்க்கலாம்.
நான் சொன்ன மாரி ஹந்திரிலாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து எமர்ஜென்சி லைட் வச்சு கொஞ்சம் நேரம் மெஹந்தி போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்துடுச்சு. ஸோ அன்றைக்கி சுச்சுவேஷனே கொஞ்சம் ஒரு மாரி மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக அந்த மாரி இருந்தது. அதனால் வந்து எப்படியோ ஓரளவுக்கு போட்டு முடிச்சுட்டேன். அம்மா வந்து என்னை விட்டுட்டு கிளம்பிட்டா. கொஞ்சம் எமர்ஜென்சியாக வெளியில் கிளம்புற மாரி இருந்ததுனால நானும் நிஹால் மட்டும் இருந்தோம். நிஹால் வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட ஹந்திரி பார்த்துட்டு அவர் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அந்த கேப்பில் கரண்ட்டும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் மெஹந்தி எல்லாமே நான் போட்டு எல்லாம் முடிச்சுட்டேன். டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க லோட்டஸ் டிசைன் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் வந்து இந்த பேக் ஹேண்டில் இருக்கு இல்லையா, இந்த லோட்டஸ் டிசைன் நான் இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு உட்காந்துருந்தோம். நான் வந்து நிஹால் வந்து விளையாடிட்டு வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு, ஸோ அவருமே வந்து ரொம்ப டயர்டாக படுத்து கிடந்தாப்புல. சரி வாங்க நம்ம கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு நான் வந்துட்டேன். வர வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே வந்து சிக்னலில் வந்து ஹந்திரி வந்ததுனால ரொம்பவே டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ அதையெல்லாம் முடிச்சுட்டு நானுமே வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து வீடியோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். ஈத் வரப்போகுது இல்லையா, இதுக்கான வீடியோஸ் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.